திருமணமாகி 4 மாதத்தில் மருமகன் செய்த வரதட்சணை கொடுமையால் தங்களது மகள் கவிதா உயிரிழந்துவிட்டதாக ராணுவ மருத்துவர் நாகார்ஜுனா மீது சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி வேல்விழி தம்பதி புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் தட்சிணாமூர்த்தி. இவரது மனைவி வேல்விழி. இவர் கிருபானந்தா வாரியரின் பேத்தி என கூறப்படுகிறது. மேலும் இவரது மகள் கவிதா. இவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ அதிகாரியான ஓம் கணபதியின் மகன் நாகார்ஜுனா என்பவருக்கும் கவிதாவுக்கும் கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி திண்டுக்கல்ல திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை ஜிஆர்டி ஹோட்டலில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்கிறது. மணமகன் நாகார்ஜுனன் இந்திய ராணுவத்தில் மேஜர் பதவியில் மருத்துவராக பணிபுரிந்து வருவதாகவும் மணிப்பூரில் பணியாற்றி வந்ததால் அவருக்கு கேட்ட வரதட்சணை கொடுத்தும் திருமணத்தை வரவேற்பு நிகழ்ச்சியும் பெண் வீட்டாரை செலவிலே மிக ஆடம்பரமாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 100 சவரன் நகைகளும் அதே போல மணமகனுக்கு சுமார் 2.5 லட்சம் மதிப்புள்ள வைர நகைகள் மற்றும் தங்க நகைகளும் அதே போல 37 லட்சம் மதிப்புள்ள எக்ஸிபியூ சொகுசு கார் ஒன்றும் அவர்களுக்கு வரதட்சணையாக கொடுத்திருக்கிறார்கள். கடந்த ஜூன் 10ஆம் தேதி அன்று அவர்கள் இங்கிருந்து ஒரு பணியாற்றக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். திண்டுக்கல் மற்றும் சென்னையில இருந்து ஜபல்பூர் பகுதிக்கு ஜூன் 10ஆம் தேதி அன்றைக்கு சென்றிருக்கிறார்கள். சென்ற அன்றே நள்ளிரவு 12:30 அணியில் கவிதா அவர்களின் மாமனார் இருக்கக்கூடிய ஓம் கணபதி கவிதாவின் தந்தை தட்சிணாமூர்த்தி செல்போனை தொடர்பு கொண்டு உங்களுடைய மகளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக மூளைக்கு சில நரம்புகள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருவதாகவும் கூறியுள்ளார். உடனடியாக கவிதாவின் பெற்றோரும் பெங்களூருக்கு சென்று அங்கிருந்து ஏற்கனவே ஜபல்பூர் ராணுவ மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது கவிதா அசைவின்றி இருந்ததாகவும் சிறிது நேரத்திலே அவர் இறந்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் ஜபல்பூர் ராணுவ மருத்துவமனையிலே அவருக்கு பிரேத பரிசோதனை எல்லாம் முடிக்கப்பட்டு அங்கிருந்து சென்னைக்கு எடுத்து வந்து அவர் உடல்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பெண் வீட்டாருக்கு அவர்கள் குடும்பத்தார் அதாவது மணமகன் குடும்பத்தார் தான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க கவிதன் உடலை சென்னைக்கு கொண்டு வந்து 13/6 என்று அவர்கள் செலவிலே நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து பிரேத பரிசோதனையும் அதே போல மாப்பிள்ளை ஓம் நாகார்ஜுனாவின் பெற்றோர் மற்றும் அவரது நடவடிக்கையை சரியில்லாத காரணத்தினாலும் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்தபோது கவிதாவின் தலையில பலத்த காயங்கள் ஏற்பட்டு அதனால்தான் அவர் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயும் தற்போது அந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் வரதட்சணை கொடுமையால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோயம்பேடு காவல் நிலையத்திலும் அதே போல ஜபல்பூர் காவல் நிலையத்திலும் கவிதாவின் தந்தை தட்சிணாமூர்த்தி புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் தற்போது அனைத்து மகளிர் போலீசார் இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டப்பூர்வ ஆலோசனை மேற்பட்டு வருவதாகவும் ஜபல்பூரில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக அதனால அதுல வழக்கு பதிவு செய்ய முடியுமா என்ற கோணத்தில் சட்ட ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்ணின் குடும்பத்தார் தரப்புல திருமண நிகழ்வுகள் மற்றும் திருமண வரவேற்பு அது மட்டும் இல்லாமல் நல்லடக்கம் செய்தது இங்குதான் செய்திருப்பதாகவும் அதனால் அதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் மணமகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணமகளுக்கு 100 சவரன் தங்க மற்றும் வைர நகைகள் மட்டும் இல்லாமல் 4 லட்சம் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் கொடுத்ததாகவும் 37 லட்சம் மதிப்புள்ள சொகுசு கார் கொடுத்ததாகவும் ஆனால் திருமணமான 2 மாதத்துக்குள்ளே பெண்ணிடமிருந்து மேலும் 2 லட்சம் ரூபாய் வரை லேப்டாப், ஆப்பிள் வாட்ச் போன்றவற்றெல்லாம் வாங்கியிருப்பதாகவும் பெண் இறப்பதற்கு முன்பாக மருத்துவமனை கட்ட மெயின்ல இடம் வாங்கி தர சொல்லி வற்புறுத்தியதாகவும் அது தரவில்லை என்பதனால்தான் உளவியல் ரீதியாகவும் துன்பத்திற்கு உள்ளாக்கி பெண்ணுக்கு அதிகமான தொல்லை கொடுத்து கொலை செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அது அறிவிப்பில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது.